ஹாய் மக்களே, வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, ஒரு கட்சி அதிகாரத்தில் வந்து குறிப்பிட்ட நாள தான் ஆச்சு. அதுக்கடையில் அவங்க பண்ணது இவங்க பண்ணது எல்லாத்தையும் நான் தான் பண்ணேன்னு பப்ளிசிட்டி பண்ணிட்டு தெரிய ஒரு அரசியல் கட்சியை பற்றி நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போமா? பெரிய கேமராயோ பெரிய லைட்டிங் செட்டப்போ எதுவுமே இல்லை. நார்மல் ஒரு மொபைலில் நான் போடியேன். அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேவா மக்களே? சரி, வீடியோக்குள்ள போமா? இன்னைக்கு நம்ம பார்க்கியது என்னன்னா, ஒரு கட்சி எல்லா கட்சியும் செஞ்ச நல்லதை நான் தான் செஞ்சேன் அப்படின்னு ஒரு கட்சி சொல்லிட்டு இருக்கு. அதுல குறிப்பா சொல்ல போனா என்னன்னா, 21 வயதுக்கு கீழ்பட்டவங்களுக்கு மது கொடுக்கணும்னு சட்டம் வந்து 2003 இருக்குது மக்களே. ஆனா அதை விட்டுட்டு அது அவங்க கொண்டு வந்த திட்டத்தை இவங்க தான் கொண்டு வந்தேன்னு சொல்லிட்டு பப்ளிசிட்டி பண்ணணும். அது கூட விடுங்க மக்களே, அது கூட அடுத்தவனுக்கு அதை எடுத்து போட்டு அரசியல் பண்ணிய சாக்கடை கட்சியா இருக்கட்டுமே, அது குழப்பம் இல்லை. அது நியாயமானதா? 21 வயதுக்கு கீழே இருக்கவங்களுக்கு தான் மது கொடுக்க மாட்டோம், அதுக்கு மேலே இருக்கவங்களுக்கு மது பாட்டில் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியது நியாயமான அரசியலா? அதை எடுத்து முதல்ல பாருங்க மக்களை, சிந்திச்சு பாருங்க. பிறந்த குழந்தைய ஹார்லிக்ஸ் கொடுத்து பூஸ்ட் கொடுத்து தாய்ப்பால் கொடுத்து வளர்த்தி 21 வயது வரை நீங்க கொடுக்க மாட்டியா? எது டாஸ்மார்க்ல சரக்கு கொடுக்க மாட்டியா? அது வரை அந்த பிள்ளை நல்லா இருக்கும், நல்லா படிக்கும், நல்லா ஓடும், நல்ல வேலைக்கு போகும், நல்ல அறிவு திறமைகள் இருக்கும். சரி, அப்ப அந்த 21 வயது தாண்டின பிறகு நீங்க மது கொடுப்பியா? அப்ப இந்த திட்டத்தை பார்த்த ஒரு எனக்கு என்ன தோணுதுன்னா, அந்த குழந்தைய இதெல்லாம் கொடுத்துட்டு வளர்த்தி பால் கொடுத்து ஹார்லிக்ஸ் கொடுத்து பூஸ்ட் கொடுத்து அந்த குழந்தைய வளர்த்தி 21 வயசாம நம்மளே நம்ம கையால வெட்டி கொல்லியதுக்கு சமம் இல்லாம மக்களை இது. அப்போ பூரண மதுவிலக்கு ஏன் கொண்டு வரல மக்களை? இதை அது மட்டும் இல்லை மக்களை, ஒரு லேடி வீடியோ போட்டிருந்தாங்க, டாஸ்மார்க்கு இங்க பூட்டி இருக்கு அப்படின்னு. விஜய் அவர்கள் வந்தனால தான் இங்க பூட்டுச்சுன்னு. இதுக்கு முன்ன இத்தனை வருஷமா பல ஆண்டுகளா இருக்குது, ஆனா இப்பதான் பூட்டி இருக்குன்னு சொல்லி இருந்து நீங்க காலமே போயிருந்து வீடியோ எடுத்திருக்கு. 12 மணிக்கு தான் கடை திறக்கணும்னு அவங்களுக்கு தெரியுமா தெரியல, இல்ல பப்ளிசிட்டிக்கு வேண்டி அவங்க பண்ணியிருக்கலாம். அது மேட்டர் கிடையாது. நான் என்ன கேட்கிறேன்னா, 21 வயதுக்கு மேற்பட்டவைய குடிச்சு செத்தாலும் எந்த குழப்பமும் கிடையாதா இந்த அரசாங்கத்துக்கு? எனக்கு 27 வயசாச்சு. என்ன மாதிரி பட்ட இளைஞர்கள் குடிச்சு சாவியது இந்த அரசாங்கத்துக்கு எந்த கவலையுமே கிடையாது. 21 வயது கீழ்பட்டவர்களுக்கு கொடுக்க மாட்டியா? பாப்போமா? வாரியலா ஒவ்வொரு ஊரா போய் பாப்போமா எத்தனை வயசு பையன்மார்களுக்கு கொடுக்கணும்னு பாப்போமா? அதை நீங்க பேசிட்டு புரோஜனமே இல்லை மக்களே. நீங்க தான் எல்லாம் பண்ணிட்டேன்னு இந்த பேசியது எந்த புரோஜனமே கிடையாது. இவங்க நான் என்ன இல்லைன்னா பூரண மது விலக்கு கொண்டு வாங்க. ரெண்டாவது, பனம்பால் தென்னம்பால் இறக்க அனுமதி கொடுங்க. அப்போ நீ இந்த மதுக்கடையை போட்டு அது விவசாயத்துக்கு லாபம் இருக்குமே. தெங்கு வச்சிருக்கவும் பனை வச்சிருக்கவும் வாழ்ந்துட்டு போவானே மக்களே. நீங்க பெரிய பெரிய கோடீஸ்வரன் ஃபேக்டரி வச்சிருக்கவும் வாழ்ந்துட்டு போற மக்களை கொன்னு. ஆனா இந்த கல்லுனால எந்த உயிருக்கும் ஆபத்து கிடையாது இல்ல மக்களே. அப்ப அதுக்கு தானே அந்த அரசாங்கம் அந்த திட்டத்தை எடுத்திருக்கணும். இது போலி அரசியல் மக்களே. ரெண்டாவது ஒரு விஷயம் என்னன்னா மக்களே, எல்லா திட்டங்களையுமே ஏற்கனவே 500 டாஸ்மார்க்கு திமுக ஆட்சியில அடைச்சணும். அதிமுக ஆட்சியிலேயே 500 டாஸ்மார்க் அடைச்சிருந்து. தேசிய நெடுஞ்சாலைகள் இருக்க டாஸ்மார்க்கை பூட்டக்குன்னு உச்ச நீதிமன்றம் ஏற்கனவே எப்போலே அதுக்கான சட்டங்களை போட்டது. புரியுதா? அதை வந்து நீங்க பூட்டின நியாயம்தான். நீங்க ஓகே, வாழ்த்துக்கள் தளபதி, சந்தோஷம். ஆனா மிச்சம் இருக்க இம்புடு கடை நீங்க ஏன் பூட்டல? இதுதான் என்னோட கேள்வி. ஏன் பூட்டல? திமுக சரி ஓகே, அவங்களுக்கு சொந்தமா ஃபேக்டரி இருக்கு, பூட்ட மாட்டணும். அதிமுக சரி, அவங்களுக்கு சொந்தமா ஃபேக்டரி இருக்கு, பூட்ட மாட்டணும். நீங்க ஏன் பூட்டல? உங்களுக்கு சொந்தமா ஃபேக்டரி இருக்கா? இல்ல இருக்குன்னா நீங்க பூட்டல, இல்லைன்னா பூட்டி இருப்பியா? சரி, அது கூட விடுங்க. நான் சொல்லியதை நல்ல நுட்பமா வழங்கிக்க மக்களை. சர்ச்சு மசூதி இந்த பகுதிகளில் டாஸ்மார்க்கை போட்டணும், ஓகே நல்லது. ஆனா அந்த இடத்துல இருந்த டாஸ்மார்க்ல குடிச்ச மக்கள் இருப்பினில்ல, குடிகாரர்கள், அவங்க அடுத்து குடிச்ச மாட்டேன்னு என்ன நினைக்கிறீங்களா? அவன் அடுத்த டாஸ்மார்க்ல அவன் குடிக்க தானே செய்வான் மக்களே. குடிச்சது அதே இடத்துல வரதானே செய்வான் அவன். அப்ப நீங்க பூரண மதுவிலக்கு ஏன் கொண்டு வரல? விஜய் அவர்களே, தவேகா தலைவர் விஜய் அவர்களே, தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்களே, நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லியேன். இந்த பந்தா
இந்த நான் தான் பண்ணினேன், நாங்க தான் எல்லாமே, அந்த விளம்பர அரசியலை விட்டுட்டு ஏற்கனவே திராவிட மாடல் ஒரு விளம்பர அரசியல். இப்போ நீங்க தாவேக்காம அதே விளம்பர அரசியலா இருக்கு. அதனால மக்களுக்கு தேவையான திட்டத்தை கொண்டு வாங்க, பூரண மது விலக்க கொண்டு வாங்க, சரியா? அதனால நீங்க இத்தனை கடைகளை பூட்டினால குடிச்சாத இருக்க போறது கிடையாது. யாரும் குடிச்சதான் ஜீவ போறான், அவன் சாவதான் போறான். நீங்க பூரண மதுவிலக்கு கொண்டு வந்தா மட்டும் அவன் குடிக்க மாட்டான். அவனுக்கு வேலையை போனானா வந்தானா, வந்தும்போது அவனுக்கு உடம்பு டயர்டா இருக்குது, அவனுக்கு பனம்பால் தென்னம்பால் கொடுங்க, அவன் குடிச்சிட்டு வீட்டுக்கு போவான். எந்த பிரச்சனையும் இருக்க, ரோட்ல விழுந்து கிடக்க மாட்டான், கொலை பண்ண மாட்டான், கொள்ளை அடிச்ச மாட்டான். இந்த விஷயத்தை எல்லாம் தடுக்க ஒரே காரணம் பூரண மதுக்கு விலக்கு மட்டும்தான். இது ஏன் உங்களால முடியலைன்னு மட்டும் சொல்லுங்க. இப்ப திமுக ஆட்சி முடியல, அதிமுக ஆட்சி முடியல, தாவேக ஆட்சி முடியல. அப்ப என்னத்துக்கு இந்த 3 ஆட்சிகள் மக்கள் தேர்ந்தெடுத்து மக்கள் தான் சிந்திக்கணும். இந்த 3ஐயும் மாற்றி 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 இப்ப தாவேக ஏன் கொண்டு வந்தியா? நீங்க எந்த இடத்துல அவங்க மாற்றுறது மாறுச்சுன்னா 2500 ரூபா 6 கேஸ், இந்த திட்டங்களை உங்களுக்கு வருன்னு நினைக்கிறீங்களா? வராது மக்களே. இதெல்லாம் பொய்யா கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள். அப்படியே வந்தாலும் சரி, உங்களுக்கு 2500 6 கேஸ் சிலிண்டர் தரணும், அந்த வரி சுமை உங்களை மேலதான் விழும் மக்களை. அடுத்து அதை புரிஞ்சுக்கணும் மக்களே, புரியுதா? அதனால நான் என்ன செய்யலைன்னா, டாஸ்மார்க்க கடையை திறந்து வச்சு குடின்னு இந்த நாட்டு மக்கள் எல்லாம் குடிச்ச வச்ச ஒரு தலைவனா? அது எந்த தலைவனாக இருந்தாலும் சரிதான், ஏற்கனவே இருந்த தலைவராக இருந்தாலும் சரிதான், இப்போ புதுசா வந்திருக்க தாவேகா தலைவர் விஜய் அவர்களா இருந்தாலும் சரிதான். தன் பிள்ளைகள், நீ உங்களை இந்த மக்கள் அதிகாரத்துக்கு தேர்ந்தெடுத்திருக்கணும். அப்ப இந்த குழந்தைகளை, இந்த பிள்ளைகளை நீங்க தான் பாதுகாக்கணும். போதை பழக்கத்திலிருந்து அவங்கள வெளியில கொண்டு வரணும்னா மது விலக்க கொண்டு வரணும். குடிய நிறுத்தக்குள்ள மருந்துகளை கொடுத்து அவங்கள கியூர் பண்ணி கொண்டு வர முடிய திட்டங்களை கொண்டு வாங்க. இந்த தமிழ்நாட்டு மக்களை நாசம் அடைச்சாதீங்க. எனக்கு பிள்ளை இருக்கு, 4 வயசு ஆச்சு, அவன் இனி அடுத்து வளர்ந்து இதே மாதிரி தண்ணி அடிச்சக்கும் குடிச்சக்கும் போனானுங்க, என் மனசு எப்படி இருக்கும்? ஒரு முதலமைச்சர் என்பது அந்த நாட்டின் குடிகளுக்கு நல்வாழ்க்கையை ஏற்படுத்தணும். அதுக்கு டாஸ்மார்க்கம் மூடியே ஆகணும். அது வரைக்கும் நீங்களும் மாற்று கிடையாது, யாரும் மாற்றும் கிடையாது. இனி நாம் தமிழர் கட்சி சீமானனை இதை முழுசா மூடியாரு, கள்ளு சாப்பு கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லியாரு. அவருக்கு அடுத்த தடவை வாக்கு அளிச்சு வெற்றி பெற வைங்க. அவரு செய்யாருன்னு பாப்ப மக்களே. அவர் செஞ்சா அவருக்கு ஹேண்ட்ஸ் அப், ஓகேவா? வணக்கம் மக்களே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். கண்டிப்பாக என் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. நான் பெரிய குவாலிட்டியாக எடுக்கலை, சிம்பிளாக மொபைல் மூலம் எடுத்திருக்கேன். ஆதரவு தாங்க, ஓகேவா? பாய்.